அடுத்ததாக நூல் மதிப்புரை. சிந்தாமணி நாயகர் சொல்லின் செல்வர், சமணத்தின் இளம் சிங்கம், பட்டிமன்றத்தின் அரிமா, தீர்ப்பு சொல்ல இவர் போல வருமா, பட்டி தொட்டியெங்கும் தெரியாதவர் யாருளர், பன்முக ஆளுமை திறன் வாய்ந்தவர், நூலாசிரியர் மனம் மகிழ மதிப்புரை நல்க வருக. மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகையாளர் உயர்திரு ப. ஜேவகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலர். வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய சுசிக்ஷி லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய இளைய சுவாமிகளை மனமொழிமைகளால் வணங்கி, இது வந்தை மாநகரமா அல்லது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரமா என்பது எனக்கு ஐயப்பாடு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மட்டும்தான் தமிழை வளர்க்க முடியுமா? இந்த வந்தை சங்கமும் தமிழை வளர்க்கும், ஆதிபகவன் குழுவும் தமிழை வளர்க்கும். அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த நூல் வெளியீட்டு விழா. மிக அருமையாக காலையில் தொடங்கி இறைவணக்கம் பாடிய ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவிற்கு இரவு பகல் பார்க்காமல் உழைத்த ஒரு அம்மையார் அவர். இந்த விழாவினுடைய உபயதாரர் ஐயா விஜயகுமாரா இருந்தாலும், இந்த நூல் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த லண்டன் இறக்குமதி லண்டன் இறக்குமதியாக இருந்தாலும், இங்கு வெகுமதியாக இருக்கக்கூடிய மகராசனாக இருந்தாலும், அவர்கள் இருவரையும் இயக்கக்கூடிய இயக்கு சக்தி அம்மையார் எங்க இருக்காங்க. ஆகவே இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு அவர்கள் மிக முக்கியமான காரணம். நல்ல தொடக்கமாக இறைவணக்கம் பாடி தொடங்கி வைத்த அம்மையார் அவர்களுக்கும் நாலடியாரில் ஒரு ஓமை சொல்லியிருப்பார். ஆலமரம் காலம் கடந்த போது அதனுடைய அடிமரம் சற்று தன்னுடைய தளர்ச்சி குன்றும். அப்படி அடி ஆலமரம் குன்றும் பொழுது அதனுடைய விழுதுகள் அந்த அடிமரத்தை தாங்கி நிற்கும். இந்த ஓமை நாலடியாரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார் ஒரு சமண முனிவர். அது முழுக்க முழுக்க நமது அருகாவூர் கவிஞர் ஆதிராஜ ஐயா குடும்பத்திற்கு பொருந்தும். மிகச்சிறந்த கவிஞர் அவர். அவருடைய தமிழ் பணியை, கவிதை பணியை அவருடைய மகள்களான மிக அழகாக தொகுத்து வழங்கிய திருமதி சித்ரா ஸ்ரீதர் அவர்களும், கவிமாலினியாக இருக்கக்கூடிய கீதா பிரபு அவர்களும் மிக அழகாக அவருடைய தமிழ் பணியை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். அந்த தமிழ் குடும்பத்திற்கும் மிக அழகாக இங்கே வாழ்த்துரை வழங்க வருகை தந்துள்ள மும்மொழி வித்தகர் ஐயா ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்களே, இன்னுரை வழங்க வருகை தந்துள்ள திரு ரமேஷ் ஐயா அவர்களே, ஏழுரை வழங்க வருகை தந்துள்ள பேராசிரியர் ஜான்சி ரிஷி அவர்களே, மகிழ்வுரை வழங்க வந்துள்ள கதாநாயகன் கவிராசன் மகராசன் அவர்களே, நன்றி உரை வழங்க உள்ள ஸ்ரேன்குமார் அவர்களே, மங்கள வாழ்த்து இசைக்க உள்ள சசிகலா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நிறைய தொடர்ந்து போயிட்டே இருக்கு. காலையில கவி பாடிய நவரச கவிஞர்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா என்னையும் எழுத்தையும் இயம்பிய ஆதி மூர்த்தியினுடைய வம்சாவளிகள் நாம் என்பதை இன்று இந்த நூல் வெளியீட்டு விழா நிரூபித்திருக்கிறது. யாரிடம் என்ன புலமை இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அருமையான இந்த விழா. இதிலே மிக அழகாக கவிதை பாடிய நம்ம ஐயா அறவாழி ஐயா சொன்னாங்க, மெய்ப்பாடுகள் 8 தானே, எப்படி 9 ஆக்குனீங்க? இப்போ வாட்ஸ்அப் உலகம் ஐயா, மெய்ப்பாடு 8லே இருக்கு, அது கூட 1 வந்துருச்சு போல. ஆனா தொல்காப்பியர் சொன்னது 8, ஐயா சொன்னது மிக சரி. ஆனால் சுவை என்று வரும்பொழுது ஒன்பான் சுவையாயிற்று. அதிலே சமதா பாவனை என்று சொல்லக்கூடிய சமநிலை. அதுக்கு சிந்தாமணியில் ஒரு இடத்த சொல்லுவார், ஜீவகன் சிறைப்பட்ட போதும் சிறையிலிருந்து மீண்ட போதும்
வினை தன்னுடைய வினை என்று சமதான நிலையில் இருந்தான் என்ற அந்த 9 சுவைகளை சேர்க்கும் பொழுது அது ஒன்பான் சுவையாக மாறிவிட்டது. ஆகவே மிக அழகாக கவி பாடிய 9 கவிஞர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழாவிற்கு தங்களுடைய நூல்களை மிக அற்புதமாக படைத்து அருளிய அந்த படைப்பாளர்கள் நான் உண்மையிலே பாராட்டியாகும். நம்ம அறவாழி ஐயா சொன்ன மாதிரி யாருமே முறையா தமிழ் படிச்சவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. கீதா பிரபு, வித்யா ஸ்ரீதர், வித்யா ராஜா, இன்னும் ஒரு 2-3 பேர் தான் தமிழ் படிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க. எப்படி கீதா அவங்க இவங்க இருக்காங்களே, நம்ம அகலூர் கீர்த்தனா அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க. முட்டத்தூர் ஐயா முற்றிலும் வித்தியாசமான துறையிலிருந்து வந்திருக்காங்க. அவர் தான் 20 நூல் எழுதியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம். முட்டத்தூர் ஐயா எழுதிய நூல்களை மட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நாககுமார காவியம், யசோதர காவியம், நல்லறம் நவீன்ற நங்கை நீலகேசி, ஒருபா ஒருபது ஆதிநாதர், இரட்டை மணிமாலை அருகன், மும்மணி கோவை மகாவீரர், நான்மணி மாலை பார்சுநாதர், நூற்றந்தாதி ஆதிநாதர், குரல் 400, நரிவிருத்தம், நாலடியார் உரை, அருகன் அந்தாதி, சமண நெறி, நெறியுடையோர், தர்ம உரை, ஸ்ரீ அப்பாண்டைநாதர் அந்தாதி, திருக்கலம்பகம், கவிதை கொத்து, சிந்தைக்கு அருமருந்து ஸ்ரீபுராணம், உதயனகுமார காவியம். இந்த 20 நூல்களை படைத்தவர் வயது 90 கடந்த ஒரு முதியவர். நாம் அனைவரும் அவருக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துகிறோம். அடுத்தது தீவனூர் தந்த மணி. சொல்றேன், இன்னும் நூல் வெளியிட்டு சொல்றேன். தீவனூர் தந்த மணி இது ராசாமணி மட்டுமல்ல, சமணத்துக்கு கிடைத்த நல்மணி. அருகன் மீது அதீத பக்தி கொண்டவர். அவர் எழுதிய நூல்கள் அருகன் பாமாலையிலே தொகுதி 5ஆகவும், அதன் பிறகு 2 தொகுதியாகவும், சமணம் சார்ந்த தத்துவ பாடல்களை 3 தொகுதியாகவும் எழுதி சமணத்திற்கு சிறப்பு செய்திருக்கிறார். இவங்கெல்லாம் நூல் எழுதும் பொழுது அந்த ஆதிபகன் புலனக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சுபத்ரா சத்யபாலன் மிக அழகாக 3 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான நூல் சமணச்சாரல், தூரிகை தூரல், ஒருபா ஒருபது. எந்த நூலை நான் சொல்றது சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கும் நமது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கூடலூரார் திரு தேரா என்கிற கூறாகுதே ராஜேஷ்குமார் தேவதாஸ் என்ன அழகா ஏரி வேலையெல்லாம் கொண்டாந்துங்க விட்டு, காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் நாங்கள் போடுற பாட்டெல்லாம் எங்க முன்னாடியே சொல்லி சிறப்பா ஒரு கவிதை பாடினார். அவர் மிக அழகாக கூடலூரான் மும்மணி கோவை, சிற்றிலக்கியத்தில் கோவை ஒரு வகை, அதை பற்றி எழுதியிருக்கிறார். அடுத்தது திருமதி நீலகேசி அவர்களும் கவிமாலை, தமிழ் சமண இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்துன்ற நூல் எழுதியிருக்காங்க. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு சிறப்பு நடந்தது பார்த்தீங்களா? 90 வயது கடந்த முட்டத்தூர் ஐயாவும் நூல் வெளியீட்டில் கலந்துக்கிட்டாரு. 3 வயசே கடந்த கீர்த்தனாவனுடைய குழந்தையும் கலந்துக்கிட்டான். 3 தலைமுறைக்குமான நூல் வெளியீட்டு விழா இது. அடுத்ததாக நல்லுரை நம்பி, அவருக்கு யாரும் அந்த பெட்ட பெயரை சொன்னாங்கன்னு தெரியல, சிறப்பான பட்ட பெயர் அவருக்கு வச்சிருக்காங்க. பேங்க்ல போன காசையும் வந்த காசையும் கணக்கு பண்ணி வைக்கிறதுக்கே அவருக்கு நேரம் பத்தல. இதுல எப்படி குரல் 40 நூல் எழுதினாருன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமான விஷயம். அவருக்கும் நமது பாராட்டுக்கள். சொல்லவே வேணாம், தமிழில் ஆழங்கால் பட்ட ஒரு கவிஞர். ஏற்கனவே 3-4 நூல்களை வெளியிட்டவர். கல்பாக்கத்தில் இருந்து கலக்கி கொண்டிருப்பவர் திருமதி கீதா பிரபு அவர்கள். அரமணப்படுவது யாதென கேட்பின் மறவாதி திகழ் மண்ணுயிர்க்கெல்லாம் என்று அன்று மணிமேகலை ஒரு நூல் எழுதினார்கள். இன்று கீதா பிரபு அதே போல் அரமணப்படுவது என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மிக சிறப்பான நூல். அடுத்தது இளைஞர் திரு தீபக் துரைராஜ். எப்படி அந்த தம்பி இவ்வளவு அருமையான ஒரு நூல் எழுதினார்னு தெரியல. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அந்த அவர் படித்த துறையை கொண்டாந்து தமிழ்ல புகுத்திட்டார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் எங்க ஊர் தம்பியும் கூட. அடுத்தது சார் முதல்வர் தான், ஆனா விழுக்கமும் அவருக்கு சொந்தம் எப்படின்னு அப்புறம் கேட்டுக்கலாம். திருமதி வித்யா ராஜா அவர்கள். சார் இந்த வயசுல
ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தமிழ்துறை தலைவராக இருக்காங்க. வேலம்மாள் பள்ளியில் காலையில 7 மணிக்கு கேட்டு உள்ள போட்டு கதவு சாத்தாங்கன்னா நைட் 7 மணிக்கு தான் வெளியே வராங்க. எப்படி இவங்க இந்த சுபத்ரா இவங்களை வச்சு தான் சொன்னாங்க பொழுது, சமையல் கட்டு வேலையெல்லாம் கணவர்கிட்ட கொடுத்துட்டு. ராஜா ரொம்ப அருமையான மனிதர், எவ்வளவு சுகமா தன்னுடைய மனைவி எழுதின நூலை ரசிச்சு கேட்டிருக்காரு பாருங்க. சார் எழுந்து நின்னா எங்க வீட்டு ரகசியத்தெல்லாம் சொல்லாதீங்க சார், விட்டுருங்கன்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பூவோடு சேர்ந்த நாருன்னு சொல்றதா இல்ல நாரோடு சேர்ந்த பூவுன்னு சொல்றதான்னு தெரியல. ஒரு செடியில் 2 மலர்கள்ன்ற மாதிரி நம்ம சாஸ்திரியார் ஜெயராஜ் அவர்களும் திருமதி ஜெயந்தி அவர்களும் தர்ம பரிபாலனையில் சிறப்பாக போயிட்டு இருக்காங்க. அவங்க எழுதின அருமையான ஒரு நூல் இல்லறம் போற்றுதும். இப்படி நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்காங்க இங்க. இந்த நூல்களை பற்றிலாம் நான் இப்போ மதிப்புரை சொல்லணும். இந்த விழாவுக்கு அடுத்து சமணத்தின் விழுதுகளாக வேர்களாக இருந்து சமணத்தை காத்த, சமணத்திற்கு பெருமை சேர்த்த, சமணத்திற்கு உழைத்த அரும்பெரும் மனிதர்களுக்கு இங்கே விருது வழங்க இருக்கிறார்கள். அந்த சான்றாண்மைக்குரிய பெரியோர்கள் திருமிகு ஏ சின்னதுரை அவர்கள், முக்குடை நிறுவனர், திருவர பொறியாளர். அடுத்ததாக மும்மொழி வித்தகர் திரு ஜம்புகுமார் ஜெயின் சாஸ்திரியார் அவர்கள். அடுத்ததாக சமணத்தில் மதுரையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தனது சொந்த உழைப்பு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் சமணத்திற்காக செலவு செய்த சு அனந்தராசன் ஐயா அவர்கள். மதுரை தமிழ் சங்கத்திலே நமது ஐயா ஆப்பு அறவாழியோடு சேர்ந்து பயணித்த இருவரும் இளைஞர்கள். அடுத்ததாக யாத்திரை செம்மல் திரு NC ஜீவகன் அவர்கள். அடுத்ததாக சமண மணியாக கிடைத்த ராஜாமணி அவர்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் விருது வழங்க இருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா குபேந்திரன் அவர்கள், தமிழ்நாடு சமணப்பேரனுடைய தலைவர் பொன் விஜயகுமார் அவர்கள், முக்குடை ஆசிரியர் திரு கனகாஜிதாஸ் அவர்கள், தஞ்சை சுகுமாரன் அவர்கள், பத்மராஜ் ராமசாமி அவர்கள், பேரணி ஸ்ரீதரன் அவர்கள், ராஜேந்திரன் ACP அவர்கள், ஜெயராஜ் சாஸ்திரியார், பண்டிட் ஜெயபால், கவிஞர் சுபாஷ், அகிம்சனடை திரு தனஞ்சயன், இடிமின்னல் தங்கராஜ் ஆகிய அத்தனை பேருக்கும் எனது இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிக மான முன்னினிதே என்று சொல்வார்கள். அந்த 2 வரியும் வாய்த்தது இன்று எனக்கு. கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய அவையிலும் எதிரில் இருக்கக்கூடிய கல்விசால் பெரியோர்கள் முன்னிலையில் எனக்கு தெரிந்தவரை நூல் மதிப்பீடு வழங்குவதற்கு இந்த நாள் எனக்கு ஒரு மிகப்பெரிய இனிய பொன்னாள். வடிவேலு ஒரு ஜோக் பார்த்துருப்பீங்க. ரவுண்டு கட்டி அவனை அடிப்பாங்க. அடியை வாங்கின ஒரு பாடு சொல்லுவான், இவனை பார்த்தா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் போல தெரியுதுன்னு. அந்த நிலை தான் இன்னைக்கு எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50 நூல் மதிப்புரை சொல்வதற்கு இவரை விட்டா ஆள் கிடையாதுன்னு மகராசன் என்ன அங்கிருந்தே போன்ல பிடிச்சி 50 நூலுக்கும் மதிப்புரை வழங்கி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் நான் உங்ககிட்ட இருக்கேன். பார்த்துக்கலாம். மிக அழகாக இந்த நூல்களை எழுதிய முன்னாள் படைப்பாளர்களை உருவாக்கிய படைப்பாளி மகராசனை பத்தி ஒன்று சொல்லணும். நானும் ஒரு ஆசிரியர் தான், என்கிட்டயும் நிறைய பேர் படிக்கிறான் தான். என்கிட்ட படித்தவனுடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்றதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன். நான் பெருங்களத்தூர்ல போய் இறங்கினேன். டீ சாப்பிடலாம் டீ கடைக்கு போனேன். அங்க ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். அவன் என்னையே முறைச்சி பார்த்தான். காசு கொடுத்துருவோண்டா, ஓசிடி குடிக்க வரலடான்னு நான் சொல்ற மாதிரி அவனை பார்த்தேன். சண்டாலும் இவன் தாயா இந்த நிலைமைக்கு காரணமா என்ன நிக்க வச்சவன் அவன் பார்க்கறான். என்ன தம்பி என்னையே பார்க்கறியா, யாரா நீன்னு கேட்டேன். சார் என்ன தெரியலையா சார், நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிளாஸ்ல பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பேன் வீராசாமி. அப்படியாடா தம்பி, ரொம்ப சந்தோஷம்டா. இங்க என்ன பண்ற, பார்த்தா தெரியல டீகல்ல கிளாஸ் கடி. வெரி குட், எப்படியோ உன் காலில் நின்று நீ சுயமா சம்பாதிக்க கத்துக்கினிய, திறமடா அப்படின்னா. என்கிட்ட படிச்ச பையன் சொந்தமா கிளாஸ் கழுவியாவது பிழைக்கிற அளவுக்கு வந்துட்டியா, எனக்கு ரொம்ப பெருமைடான்னா. ரொம்ப பெருமைப்படாதீங்க, இது நானா தேடிக்கின வேலை, நானா வளர்த்துக்கின திறமை அப்படின்னா அவன். ஆனா மகராசன் அவர்கள் சென்னையில இருந்து மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம அவங்க வரலையும் லண்டன்ல உட்காந்துக்கிட்டு
புலன வழியாகவே தமிழ் இலக்கணத்தை நடத்தி அதுல எல்லாரையும் கவி பாட வச்சு, அதுவும் மரபு கவிதையை எழுத வச்சு, எவ்வளவு பெரிய சாதனை தெரியுங்களா இது? தமிழன் நேருக்கு நேர் நடத்தினாலே கேட்க மாட்டான் பாதி பேர். திருக்குறளையே சாய்ஸ்ல விட்டு வர ஆளு. ஆனா இங்க நம்ம இளைய சுவாமிகள் வருத்தப்படுற அளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் திறமையா கவி எழுதியிருக்காங்கன்னா பாத்துங்களேன். முட்டத்தூரார் ஐயாவுக்கு 90 வயசு, ஆசிரியருக்கு 45 வயசு. எப்படி பாருங்க, ஒரு ஆசிரியர் 45, மாணவர் 90. இப்ப ஆசிரியரை பாராட்டுறதா மாணவரை பாராட்டுறதான்னு தெரியல எனக்கு. இதுல எங்க இளைய சாமிஜி நான் கூட சேராம போயிட்டேன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆசிரியருடைய சிறப்பு உயர்ந்திருக்குன்னா, ஆக படைப்பாளனை உருவாக்கி அந்த படைப்பாளி லண்டன் வாழ் மகராசன் அவர்களை நாம் அனைவரும் ஒரு முறை கரவொலி எழுப்பி வாழ்த்துமாறு அன்போடு. அடுத்தது நான் ஒவ்வொரு நூலாக வெகு விரைவாக நூல் மதிப்புரை வழங்க இருக்கிறேன். ஐயா முட்டத்தூர் பத்மராஜன் எழுதிய யசோதர காவியம். நீங்க யசோதர காவியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு இருக்கும். அதனாலேயே என்னவோ யசோதர காவியத்தை எடுத்து இதனுடைய ஆசிரியர் நான் தான் என்பதை இந்த வரலாற்று பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக முட்டத்தூரார் அழகாக யசோதரா காவியத்தை எழுதியிருக்கிறார். இந்த யசோதரா காவியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம இளைய சுவாமிகள் எந்த மேடையிலையும் அந்த குரலை தான் சொல்லுவார். மனம் மனத்துக்கண். சுவாமிஜி உங்களுடைய அத்தனை வார்த்தைகளும் எங்க சமணத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்ற அற்புதமான அந்த ஒரே ஒரு குறளுக்கு எழுதிய காப்பியம் தான் இந்த யசோதர காவியம். மனதால் கூட நீங்கள் யாருக்கும் துன்பம் செய்துவிடக் கூடாது. அது பாவனையாக இருந்தால் கூட, அரிசிமாவினால் செய்த கோழியாக இருந்தால் கூட மிகப்பெரிய பாவத்தை தரும் என்பதை சொல்வதற்காக எழுதப்பட்ட யசோதரா காவியத்தை ஐயா முட்டத்தூரார் கையில் எடுத்துக்கொண்டு அதை அப்படியே அச்சரம் பிசகாம எழுதியிருக்காரு. யசோதரா காவியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதோ அப்படியே தொடர்ந்து வருது. சந்திரமதி சொல்றது அப்படியே வருது. ஆனா அந்த வரிகள் இல்ல, இவருடைய வரிகள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆக யசோதரா காவியத்தை சிறப்பாக இன்று நமது முட்டத்தூரார் எழுதி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நூலில் அவரை நீங்க பாராட்டணும்னா நான் இதை மட்டும் சொல்றேன். மரபு கவிதை எழுதுவது மிகப்பெரிய கஷ்டம். மரபு கவிதையை தாண்டி இன்றைக்கு வசன கவிதை, அதுக்கடுத்து புது கவிதை, அதுக்கடுத்து ஐக்கூ கவிதை வரலையும் போய் நின்று போச்சு. இன்றைக்கு ஒரு வரி 2 வரியில கவிதை சொல்லிட்டான். இன்னைக்கு ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க. அண்ணனுக்கு பின்னே தம்பி, இதான் ஒரு கவிதை. வீட்டுக்கு முன்னே இருப்பது திண்ணை. இன்னும் ஒரு கவிஞர் எழுதினான், அவள் வாசலை சுத்தம் செய்தால் என் மனது குப்பையாகி விட்டது. இப்படி போய் நிற்கிற குப்பை கவிதைகளுக்கு இடையே மரபு கவிதை எழுதக்கூடிய சமணர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சமண கவிகளை படைத்த நம்முடைய சொந்தங்களை நாம் பாராட்டியாக வேண்டும் அல்லவா? என்ன அழகா எழுதியிருக்கார் சார் முட்டத்தூரார். அவர் இருந்தது பூரா தொலைத்தொடர்பு துறையிலே தன்னுடைய பணியை முடிச்சிருக்காருங்க. தமிழுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் மிக அழகா ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு புது கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு ஒன்னா ஒரு மரபை படித்து மகராசன் அவருக்கு கிடைக்க மிக அழகாக 20 நூல்களை மரபிலே எழுதியிருக்கிறார். சொல்றால் மரபு என்றும் மாறாது வளரும் என்பதற்கு நமது முட்டத்தூரார் ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவர் எழுதின ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்றேன் நான். அபய ருசி அறிவுரை சொல்ற ஒரு கவிதை. மின்னலோடு இணைந்த முகில், மின்னலோடு இணைந்த முகில், இடிமின்னல் உங்களை பார்த்தா எழுதியிருக்கார். மின்னலோடு இணைந்த முகில் மேதினியில் உள்ளவர்க்கு பொன்மலை அருகினில் பெருமழை. என்ன எதுகை மோனை பாருங்க சார். இந்த வயசுல பொன்மலை அருகினில் பெருமழை பெய்வது போல் மண்ணின் அருகினில் அபயமதி நின்றிருக்க மன்னனுக்கு அறமுறைக்க துவங்கினான் அபய ருசி. மன்னனே உன் மனது மாறியதில் மகிழ்ச்சியை மனதில் அறம் தந்திடு உயிருக்கு உறுதி பொருள்
அனைத்துயிர் மேல் கருணை உயர்த்திடும் உன் கதியை வினைவிய யாவும் நான் வரிசையில் பகர்கின்றேன் என்று மிக அழகாக இந்த சீர் பிரிச்சு படிக்க இன்னைக்கு தமிழ் படிச்சவங்களால கூட முடியல சார். எந்த சீரை எதா கூட சேர்க்கணும்னு தெரியல. அந்த சீர் பிரிச்சு படிக்க தெரியதே பெரிய விஷயம். ஆனா மிக அழகாக சீர் மாறாமல் இலக்கண சுத்தமாக எதுகை மோனையோடு ஏய்பு மாறாமல் சந்தம் தட்டாமல் கவிபாடிய ஐயா முட்டத்தூரார் அவர்களுக்கு எனது அன்பின் வணக்கங்கள். அடுத்து ஒரு நூல் எழுதியிருக்காருங்க, குறள் 400. திருக்குறள்ல ஒரு எழுத்தை மாற்ற முடியாது, ஒரு எழுத்தை போட முடியாது. ஆனா திருக்குறள்ல பாதி வார்த்தை எடுத்துக்கிட்டு இவர் பாதி வார்த்தை போட்டு குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம், பற்றினை பற்றற்ற பற்றிலா நாதனை பற்றுக பாதம் பணிந்து. திருக்குறள் இந்த குறள் எங்க வந்து சொல்லுங்க பாப்போம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர். இதெல்லாம் குறில் தொடங்கும். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். முதல் சீர் எல்லாம் நெடில இருக்கும், அடுத்த வரி பார்த்தீங்கன்னா எல்லாமே குறில இருக்கும். இந்த குறளுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இரு உதடும் ஒட்டாத குறள். அதுக்கு நேர் மாறானது எல்லா வார்த்தையும் உதடு ஒட்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அதை பற்றி கொண்டு குறள் எழுதியிருக்கிறார். பற்றினை பற்றற்ற பற்றிலா நாதனை பற்றுக பாதம் பணிந்து. ஐயா உங்கள் பாதத்திற்கு எனது அன்பின் வணக்கம். இதுல கொஞ்சம் புரோட்டோகால் மாறி இருக்கும், பரவாயில்ல. நம்ம சுபத்ரா சத்யபாலன் அவர்கள் 3 நூல்களை எழுதியிருந்தாலும் அதில் என்னுடைய ஆய்வுக்காக ஒரே ஒரு நூலை நேரத்தில் கடந்து சென்றதனால் எடுத்துக்கொள்கிறேன். தூரிகை தூறல். எப்படி தலைப்பு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகா வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு தலைப்பு அதை எடுத்து படிக்கணும்னு தோணணும். இந்த நம்ம நிழல் தரா மரம்னு ஒரு நூல் இருக்கு. அது எழுதினவர் யார் தெரியுங்களா? அருணன். இந்த நிழல் தரா மரம்னா நிழல் தரணும், அது என்ன நிழல் தரா மரம்? அவர் பெயர் வச்சார் பாருங்க, எவ்வளவு அற்புதமா. அந்த மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கழுமரம். கழுமரத்துக்கு அவர் வச்ச பெயர் நிழல் தரா மரம், அருணன் எழுதினது. அதுபோல ஒரு புத்தகத்துக்கு பெயர் சூட்டும் பொழுதே அதை எடுத்து படிக்கணும். 2 நாளுக்கு முன்னாடி தினமணியில கோலங்கள் அருமையா ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஏன் பெண்கள் கோலம் போறாங்க, கோலம் போறதுனால என்ன நன்மை கிடைக்கும், எத்தனை வகையான கோலங்கள் இருக்கு, கோலம் போட்டா அந்த வீட்டோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும், ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. அதுபோல எழுத்து என்பது படிப்பவனுக்கும் படைப்பாளனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும், ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும். உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை என்று சொல்வார்கள். அப்படி உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுக்க வேண்டும் கவிதை. அதை படிப்பவன் நேரம் காலம் பார்க்காமல் மெய்ப்பாடுகளை பார்க்காமல் ரசித்து ரசித்து படிக்க வேண்டும். மோட்டரை தட்டி விட்டுட்டு மோட்டர் கொட்டாயில உட்காந்து தமிழ் படிக்கிறாள் நம்மோட இருக்காரு நம்ம ஐயா கள்ளப்புலூர் ஐயனன் அவர்கள். வீட்டில் லைப்ரரி வச்சு பார்த்திருப்பீங்க, நிலத்துல மோட்டர் கொட்டாயில லைப்ரரி வச்சு படித்தவர் தான் நம்ம தமிழ் பண்டிதர் ஐயா ஐயனன் அவர்கள். இப்படி தமிழுக்கு நமக்கும் நெருங்கிய தொடர்பு. நம்ம தூரிகை தூறல்ல என்ன சொல்லியிருக்காங்க சுபத்ரான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா ஒவ்வொரு கவியும் என்ன பாவல தொடங்க இருக்கு, அது என்ன ஓசையில் இருக்குன்றதெல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து படிக்கணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எப்படி இவங்க அப்படின்னு. வஞ்சி விருத்தத்தில் எழுதின ஒரே ஒரு கவியை மட்டும் படிக்கிறேன். பயனை தருமே முயற்சி முயன்றால் வருமே பயிற்சி. என்ன அழகா எழுதியிருக்காங்க. பயிற்சி எடுத்தால் உயர்ச்சி, அடுத்த வரி உயர்ச்சி அடைந்தால் மகிழ்ச்சி. இந்த 4 வரி நான் திரும்ப படிக்கிறேன். பயனை தருமே முயற்சி முயன்றால் வருமே பயிற்சி, பயிற்சி எடுத்தால் உயர்ச்சி உயர்ச்சி அடைந்தால் மகிழ்ச்சி. அம்மையர் உங்கள் கவிதையை படித்ததனாலும் கேட்டதனாலும் நாங்கள் அடிக்கிறோம், நாங்கள் பெறுகிறோம் பெரு மகிழ்ச்சி. அந்தாதி நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அவங்களா படிச்சு உங்களை பாராட்டும், அதுக்காக தான் விட்டுருக்கேன். இன்னொரு கவிதை இடிமின்னலை பத்தி தான், என்னன்னு தெரியல, எல்லாமே இடிமின்னலாவே இருக்கு. இடிமின்னல் அந்த கவிதைக்கு தலைப்பு. வானமெனும் மன்னவன் கொடை கொடுக்க, வாசல் எனும் காரதனின் நடை சிறக்க, தானமெனும் நல்லறத்தை தான் தொடங்க, தாரணியில் உள்ளவர்க்கு வான் நடுங்க, ஆனதுவார் பேரிடியாய் நிலம் அதிர,
ஆயிரமாம் விளக்கொளியாய் சம்பை மின்ன தானதனை ஏந்தி வந்து தன்னின் இருகை தானதுவால் மழையெனவே தான் அமைந்தான். எவ்வளவு அருமையான ஒரு கவிதை பார்த்தீங்களா? அந்த அந்த ஒரு பாட்டு ஒன்று நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஒரு அதாவது தெற்கு இருக்கக்கூடிய பாஷைகளை போட்டு ஒரு கவிதை பாடிப்பான் மழைக்காக. சூழமின்னல் சுழன்று காற்றடிக்குது, சூழல் மின்னுது. அந்த சந்தம் பார்த்தீங்கன்னா புயலும் மழையும் சேர்ந்து அடிக்கும் போது எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமோ அதுக்கேற்ற சந்தம் போட்டிருப்பாங்க. அப்படியேற்பட்ட சந்தத்தை இங்க பயன்படுத்தி ரொம்ப அழகா அந்த மழை பெய்யற காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டாடுறாங்க. இன்னொரு புது கவிஞன் இந்த மழையை பத்தி எழுதுனா, வானத்திற்கும் மண்ணிற்கும் சொந்தக்கார பையன் மழை. நச்சுன்னு ஐட்டம் பாருங்க சார். வானத்திற்கும் மண்ணிற்கும் சொந்தக்கார பையன் மழை. இந்த மழையை பத்தி வான் சிறப்புன்னு ரொம்ப அழகா குந்தகுந்தாச்சாரியார் தன்னுடைய குரல்ல எழுதிட்டார் இல்லைங்களா? அந்த மழையெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அழகா சொல்ல. அதுக்கு ஏன் சார் வான் சிறப்புன்னு வச்சாங்க? மழை பெஞ்சா மண்ணுக்கு தானே சிறப்பு இல்லைங்களா? ஏன் அதை வான் சிறப்புன்னு வச்சாரு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பயன் அடைபவர்களை காட்டிலும் பயனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இடத்தை பாராட்ட வேண்டும். பயன் அடைந்தவர்கள் நாம். இந்த பயனுக்கு காரணமாக இருந்தவர் மகராசன். ஆகவே மகராசனை நாம் அனைவரும் மீண்டும் ஒருவரை பாராட்ட வேண்டும். கீர்த்தனா ஒரே புக்குதான். கீர்த்தனா உதயகுமார் திருமதி, அவங்களே குழந்தை, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க எழுதின புத்தகம் கண்டிப்பா குழந்தைத்தனமா இல்லைங்க, மிக சிறப்பா இருக்கு. நான் படிச்சு பார்த்துட்டேன். புது கவிதையில ரொம்ப அழகா அவங்க எழுதியிருக்காங்க. நான் சில விஷயங்களை மட்டும்தான் நான் ரொம்ப ஆழ்ந்து படித்தேன் இந்த புத்தகத்தெல்லாம். நான் எக்ஸாம் கூட அவ்வளோ புக்கு படிக்கலைங்க. நைட்டு பூரா உட்காந்து புக்கை பூரா படித்தேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஏதாவது எக்ஸாம் போறியா அப்படின்னாங்க. ஆமாம், இனிமேல் எக்ஸாம் எழுதி என்ன பண்ண, 50 புக்கையும் படித்து ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்களும் ரொம்ப நேரம் டயர்டாக இருக்கீங்க. இருந்தாலும் சில கவிதைகளை உங்களுடைய பார்வைக்காக வைக்கிறேன். இரவினில் பலருக்கு மேற்கூரையாய், சிலருக்கு கனவு திடலாய், காதலருக்கு கால் தடயமாய், கவிஞர்களுக்கு கற்பனை கடலாய் விரிந்து காக்கிறது. அப்பேற்பட்ட போர்வையின் விரிசலில் விளையாடுபவர் ஏராளம். விமர்சனத்தை பத்தி ஒரு விமர்சனமான ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. வெற்றிக்கு வித்திடும் சற்று வித்தியாசமான ஆயுதம், புதியதாய் துளிர்க்கும் தளிருக்கும். பார்த்தீங்களா? துளிர்க்கும் தளிருக்கும். எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. இதுதான் கவிஞனுடைய ஒரு அருமை. அந்த வார்த்தையை அவ்வளோ மேட்ச் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். துளிர்க்கும் தளிருக்கும், இதில் விளக்கு இல்லை, வித்தியாசமாய் பேசப்பட்டு சித்திரம் போல நிறம் தீட்டி பத்திரமாய் வைத்துக் கொள்ளாமல் அஸ்திரமாய் அதை உபயோகித்து. என்ன வார்த்தைங்க பார்த்தீங்களா? பிறரை அழிக்க நினைத்தவர்களும் உண்டு, அதனால் தானே அழிந்து போனவர்களும் உண்டு. விமர்சிக்காதவர்கள் எவரும் இல்லை, விமர்சனத்திற்குள்ளாதவர்களும் எவரும் இல்லை. விமர்சனமே ஒருவரை உயரவும் வைக்கிறது, உயர்ந்தவரை தாழ்த்தவும் செய்கிறது. முடிந்தவரை பிறரை உயர்ந்தே யோசிப்போம், நல்லதையே விமர்சிப்போம். மிக அழகாக ஒரு அறச்சிந்தனையோடு இந்த கவிதை எழுதியிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுகள், கைதட்டி பாராட்டு. நல்ல பேச்சாளர் தான் நினைச்சேன், நல்ல கவிஞராகவும் இருக்காங்க, ரொம்ப அற்புதம். அடுத்ததாக திருமதி வித்யாராஜா ரொம்ப அழகா அட்டைப்படத்தையே ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நான் பார்க்கும்போதே படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வர்றது பாருங்க. ஆர்ப்பாக்கம் ஆதிப்பட்டாரகரை மூலவராக வைத்து எழுதியிருக்காங்க. ரொம்ப தமிழ் படித்திருந்தாலும் கூட எப்படி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுத முடியுது? நானும் தான் தமிழ் படிக்கிறேன், எதேதோ எழுதுறேன். நான் அசோக் குமார் ஐயா கிட்ட எம்ஃபில் பண்ணும்போது எம்ஃபில் தீசஸை எடுத்து போய் கொடுத்தேன். பார்த்துட்டு சொன்னார், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் லெவல்லாம் இவ்வளோதான் போடுது. அதன் பிறகு அவரே வியக்கும் அளவுக்கு என்னை நான் உயர்த்தி என்னுடைய எம்ஃபில் தீசஸையும் பிஹெச்டி தீசஸையும் முடித்தேன். ஆக எடுக்கும் பொழுது சில சங்கடங்கள், சில தர்ம சங்கடங்கள், சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி முத்திரை படிக்க வேண்டும் என்று நம்முடைய ஓயாத அந்த உத்வேகம் தான் இப்படி நூல்களை படைக்க. உண்மையிலே நிறைய பேர் சொன்னாங்க பாருங்க,
ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்கு சமமான வேதனை ஒரு நூலை வெளியிடுவது. அவ்வளவு கஷ்டம். ஆனா வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். சிந்தாமணியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வருத்தம் உடையாருக்கு அல்லால் இன்பம் ஏதும் இல்லை. சிந்தாமணி ஆசிரியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வரி, வருத்தம் உற்றார்க்கு அல்லால் இன்பம் இல்லை. இந்த நூலை படைக்கும் போது நீங்கள் பட்ட கஷ்டம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. அதில் அவங்க எழுதின ஒரு கவிதை, வாழும் உயிர்க்கு நன்மை கிட்டிட வஞ்சமில்லா நெஞ்சம் கொண்டிடு. இதெல்லாம் சமண புலவர்களால் மட்டும்தான் இப்படி எழுத முடியும். வாழும் உயிர்க்கு நன்மை கிட்டிட வஞ்சமில்லா நெஞ்சம் கொண்டிடு, எங்கும் அமைதி நிலவிட செய்திட பகைமை கொண்ட வாழ்வை நீக்கிடு, பொய்மை நீக்கி வாய்மை உடுத்திடு, கருணை பூண்டே அன்பை பெருக்கிடு, ஆறுயிர்க்கெல்லாம் நன்மை செய்திடு, அறத்தை உடையாய் உடித்திடுவே. கைத்தட்டலாம் சார், எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்பா நான் அன்பு செய்தல் வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம், தாய்மானவர் எழுதிய வரிகளை அப்படியே தன்னுடைய நூல்களில் கொண்டு வந்திருக்கிறார். நமது வித்யா ராஜா அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள், நன்றி. மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும். அடுத்தது நம்ம பேங்க் மேனேஜர், அங்க காணோம்னு தேடிட்டு இருக்காங்க, அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நல்லுரை நம்பி. அவரு 100 குறள் எழுதியிருக்கார் சார். ஆச்சரியமான விஷயம் சார். தொல்காப்பியம் இல்ல சார், இன்னைக்கு நன்னூல் தான் நிக்குது. நன்னூலை ஏற்றிய பவனந்தி முனிவர் சமண முனிவர் இன்னைக்கு ஒருத்தம் விடாம ஏத்துக்கிறான். அப்ப அந்த பவனந்தியார் வாழ்ந்த இடத்தில் சமணம் கேள்விக்குறியாகி விடக்கூடாதே என்று அரும்பாடுபட்டு அவரோடு உழைத்த சொந்தங்கள் அத்தனை பேரையும் நாம் மனதார பாராட்டி அவர்களுடைய பாதம் பணிந்து வணங்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்னாருக்கு நன்றியை சொல்லி நம்ம ராசாமணி ஐயா அவர்கள் சார், அவரை நாம் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி பாராட்டணும். நாம பிறப்பால் சமணர், ஆனால் அவர் வாழ்க்கையால் சமணராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல் அத்தனையிலும் அருகன் 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 என்றே வந்திருக்கிறது. நாம் அருகனுடைய பெயரை உச்சரிப்பதை காட்டிலும் இந்த தீவனூர் மணி அருகனை அதிகமாக உச்சரிக்கிறார். அவருக்கு சமணம் சொல்லுது பாத்தீங்களா? எந்த நூல் சொல்லுது நீங்க சொல்லுங்க. இப்ப பிறப்பால் இல்ல சமணன், வாழ்க்கையால் தான் சமணன் சொல்ற ஒரு நூல் இருக்கு, அருங்கலட்சியம். பறையன் மகனினும் காட்சி உடையான். ஆனால் ஐயா சமணத்தோடே வாழ்ந்தவர், சமணர்களோடே வாழ்ந்தவர். அவர் பணியாற்றியது சமணம், அவருடைய தந்தையார் பணியாற்றியது சமண கிராமங்களில். ஆகவே அவர் இன்று சமணத்துக்கு கிடைத்த மா முத்தாக திகழ்கிறார். அவர் மணிமணியாக எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் அருகன் பாமாலை என்று 10 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். அதிலே திருநெருங்குன்றத்தை பற்றி மட்டும் ஒரு சில வரிகளை படித்து முடிக்கிறேன். வினைகளை வென்ற இடம் எது? திருநெருங்குன்றம். அது வேதனை தீர்க்கும் இடம், தினமும் அருள் பொழிந்து தீர்த்தன் தீமைகள் போக்கும் இடம். வினைகளை வென்ற இடம், அது வேதனை தீர்க்கும் இடம், தினம் அருள் பொழிந்து தீர்த்தன் தீமைகள் போக்கும் இடம். திருநெருங்குன்ற சிகரத்தின் மேலே அப்பாண்டைநாதன் அரசாங்கம். எவ்வளவு அழகா பாடியிருக்கார் பாருங்க. இதை அவர் மெட்டு கட்டி பாடினார்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். அவர் அந்த இசை சினிமா இசையோட தான் இதை எழுதியிருக்கிறார். ஆக இப்படி நிறைய பாடல்கள் அருகன் பாமாலை என்று தொடங்கி 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவருக்கு நமது மனம் திறந்த பாராட்டுக்கள். மகராசன் அவர்களுக்கு நான் மேலும் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோல் ஆண்டுதோறும் சமண புலவர்களால் சமணத்தை பாடும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுபோல் லண்டனில் இருந்தாலும் வந்த நகரத்திற்கு, எங்கள் வந்தை நகரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சமணத்தின் கடமையாக சொல்லி நாங்கள் அனைவரும் உங்களை பாராட்டி மகிழ்கின்றோம். ரொம்ப அழகா நீங்க பாடுவீங்க, நீங்க கவி எழுதுறீங்க, அது சந்தோஷம் இல்லை. இத்தனை படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தமிழ் புலமை, நீங்கள் இந்த சமணத்திற்காக செய்த தியாகம் நூலாக வந்திருக்கிறது. இது ஏதோ காற்றோடு காற்றாக கலக்காமல் 4வது சமண சங்கமாக, தமிழ் கூறும் சங்கமாக வந்தை நகரிலே 50 நூல்கள் வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய நூல்களாக நின்று நிலவும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி
புலவர்கள் அத்தனை பேரையும் எனது மனமொழிமைகளால் வணங்கி பாராட்டி மேலும் மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்று கேட்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கடந்து செல்லுகின்ற காரணத்தினாலே முன்பே கூறியிருந்தது போல் வாழ்த்துரை வழங்க வரும் அனைவரும் சுமார் 5 நிமிடங்கள் பேசினால் நன்று என்று நினைக்கின்றேன். புத்தக மதிப்புரைக்கு 50 நூல்கள் என்ற காரணத்தினாலே அரை மணி நேரம் முதல் 3/4 மணி நேரம் தேவைப்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம். 1 மணி நேரம் தேவைப்பட்டது. ஏனென்றால் 50 நூல்கள். அதனால் வாழ்த்துரைக்கு வருபவர்கள் தயவு கூர்ந்து ஒரு 5 நிமிடத்தில் முடித்தால் நாம் மற்றவற்றையும் நடத்த முடியும். விருது வழங்கும் விழாவும் இருக்கிறது. நன்றி. மிக அருமையாக வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக குறுகிய காலத்தில் 50 நூல்களுக்கு மதிப்புரை என்பது ஒரு சவாலான விஷயம்தான். அதை அற்புதமாக முன்னெடுத்து சிறப்பாக தன்னுடைய பாணியில் கலகலப்பாக வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, நாங்களும் ஆசிரியர் தான் சார். உங்களுடைய மாணவராவது டீ கடையில் வேலை செய்கிறாங்க, எங்களுடைய மாணவர் பூக்கடையிலையும் ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க சார். போன வாரம் நானும் என் தங்கையை கூட்டிகிட்டு போனேன். வாமா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் ஜவுளி கடையில் இருக்காங்க, வாங்க நல்லதாக சேலை எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அவங்க எங்களை பார்த்த அடுத்த நிமிஷம், மேடம் இந்த குடோனில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போனவங்க தான் சார். அப்படி இல்லாமல் மிகச்சிறந்த ஆளுமையாக ஒரு ஆசானாக வழிநடத்துகின்ற மகராசன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி கொண்டு வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்பாக ஆதிபகவன் புலனக்குழை சிறப்பாக நடத்தி வருகின்ற சகோதரி சுபத்ரா சத்யபாலன் அவர்கள், இன்னுரை வழங்குவதற்காக முனைவர் திரு ஆர் ரமேஷ் அவர்கள், எழிலுரை வழங்குவதற்காக திருமதி ஜான்சி ரிஷி அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை. தெளிவான அறப்பார்வை, கனிவான சொல்திறம், ஐயங்களுக்கு அணுகலாம் மறுக்காமல் விடைவரும். ஐயா இல்லாமல் பஞ்ச கல்யாண பெருவிழாக்கள் சிறந்ததில்லை. நாங்கள் எப்பொழுதும் வியந்து பார்க்கும் ஆளுமை. மதிப்பிற்குரிய புலவர் திரு ஜம்புகுமார் சாஸ்திரி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறோம்.